பெருநாள் தினத்திலே அன்று அவர் எழும்பி முதலாவதாக ஹுத்பாவை ஓதினார். நாம் வழமையாக பெருநாள் தொழுவது எப்படி? முதலாவது பெருநாள் தொழுகை, இரண்டாவது ஹுத்பா. மர்வான் என்று சொல்லுகிற ஆட்சியாளர் எழும்பி முதலாவது ஹுத்பாவை ஓதினார். அந்த சபையிலே இருந்த ஒரு குடிமகன் ஆட்சியாளரை எதிர்த்து கொண்டு அல்லாஹுக்கு நிகராக இறை தூதர் காட்டிய ஒரு சுன்னாவுக்கு முரணாக ஒரு செய்தி நடக்கிற போது துடியாய் துடித்து எழுந்து நின்று சொன்னார், மர்வானே, நீங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு முரணானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு முரணானது, எப்படி செய்வீர்கள் அப்படி என்று கேட்டார். அந்த நேரத்திலே மர்வான் சொன்னார், அது விடப்பட்டாச்சு, ஆனா இப்ப நாங்க இப்படிதான் செய்ய போறோம் அப்படி என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு வளர்ந்த, தியாகங்கள் செய்து, ஊறுகளை இழந்து, உறவுகளை இழந்து, இரத்தங்களை இந்த மார்க்கத்துக்காக நீராக புகட்டி வளர்த்தெடுத்த அந்த உத்தம சஹாபாக்கள், அதிலே ஒருத்தர் எழும்பினார். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள், மர்வான் அவர் உண்மையை சொன்னார், சரியாக சொன்னார், நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு முரணானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, எங்கேயாவது வெறுக்கத்தக்க, மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஒரு காரணத்தையாவது கண்டால் அதை கையால் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபைல்லம் யஸ்தத் பிலிசானி, முடியாமல் போனால் நாவால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபைல்லம் யஸ்தத் பிகல்பி, அல்லது அது முடியாமல் போனால் உள்ளத்தால் வெறுத்தொதுங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ذلك اضعف الايمان, அதுதான் ஈமானுடைய மிக குறைந்த தாழ்ந்த இடத்தில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக நீங்கள் எப்படி இந்த சுன்னாவை மாற்ற முடியும் என்று சஹாபாக்கள் துடியாய் துடித்து நின்றார்கள். அப்படித்தான் இருந்தோம் தோழர்களே. ஒரு காலத்தில் இது என்னுடைய சொத்து அல்ல, இது என்னுடைய வியாபாரம் அல்ல, இது என்னுடைய சொந்த வாழ்க்கை அல்ல, இது அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற ஒரு கோட்பாட்டோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு அதற்கான தொழில்கள், அதற்காக உறவுகள், அதற்காக திருமணங்கள், அதற்காக நிறைய தியாகங்கள் இந்த மண்ணுக்கு மேலே சுமந்தவர்கள் நாங்கள், இந்த மண்ணுக்கு மேலே சுமந்தவர்கள். இன்றைக்கு ஒரு விதத்தான சபை நம்ம மனசுல ஒரு பாரமாக தெரிய, வெறுத்து ஒதுங்கத்தை விட்டு அதுல போய் ஒட்டி கொண்டு இருக்குகின்ற உறவுகளாக நாம் இருக்கிறோமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஈமானிய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஈமானிய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். அல்லாஹ்